ஸ்ரீ விநாயகா போற்றி, குருவே சரணம். இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஜாதகத்துக்கு பலன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தெரியாம நிறைய பேர் குழம்பி இருப்பீங்க. ஏன் குழம்புறீங்க அப்படின்னா, இந்த ஜாதகத்துக்கு ஃபர்ஸ்ட் பலன் எடுக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் தெரியாது இல்லையா? சோ அதுக்காக தான், அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. இது ராசி கட்டம் சரிங்களா? இந்த ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா மகர லக்னம் சரிங்களா? மகர லக்னம், கும்பத்துல ராகு, மிதுனத்துல செவ்வாய், கடகத்துல சந்திரன், சிம்மத்துல சனி கேது, கன்னியில சுக்கிரன், விருச்சிகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன், தனுசுல குரு பகவான் சரிங்களா? இந்த 9 கிரகங்கள் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு ஆர்டர் வைஸா நான் தரேன் சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒன்பது வகையான படிநிலைகள் இருக்கு. சோ அந்த 9 வகையான படிநிலைகளையும் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாவக அதிபதியின் தன்மை சரிங்களா? பாவக அதிபதியின் தன்மை. இப்போ செவ்வாய் திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ செவ்வாய் திசை நடக்குது சரிங்களா? நடப்பு செவ்வாய் திசையில புதன் புத்தி அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா? செவ்வாய் திசையில புதன் புத்தி. பாவக அதிபதியின் தன்மை. இப்போ இதுதான் பாவகம். இப்போ மகர லக்னம் சரிங்களா? மகர லக்னத்திற்கு 6ஆம் இடத்து அதிபதி சரிங்களா? இந்த இடத்துடைய ஓனர் அவர் தான் பாவக அதிபதினு சொல்லுவோம் சரிங்களா? பாவக அதிபதியின் தன்மை சரிங்களா? பாவக அதிபதியின் தன்மை சரிங்களா? பாவக அதிபதியின் தன்மை அப்படிங்கும்போது இந்த இடத்துக்கு ஓனரான புதன் பகவான் என்ன நிலையில இருக்காரு, அதாவது ஆட்சியில இருக்காரா, உச்சத்துல இருக்காரா, நீச்சத்துல இருக்காரா, சோ அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரிங்களா? அதான் பாவக அதிபதியின் தன்மை. அதிபதியின் தன்மைனா ஓனர்னு அர்த்தம் சரிங்களா? அப்ப இந்த இடத்துக்குண்டான புதன் பகவான் எங்க இருக்காருன்னு நம்ம பார்க்கணும். எங்க இருக்காரு? விருச்சிகத்துல இருக்காரு சரியா? விருச்சிகத்துல இருக்காரு. சோ இந்த இடத்துக்கு திரிகோணத்துல இருக்காரா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பட் திரிகோணத்துல இல்ல. இந்த இடத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்காரு சரிங்களா? தன் வீட்டிற்கு 6ஆம் இடத்துல இருக்காரு சரிங்களா? அப்போ மறைவு ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னு அர்த்தம் சரியா? ஓகே, இப்ப புரியுதுங்களா? பாவக அதிபதியின் தன்மை. பாவக இது பாவக, இந்த கட்டத்து பேரு பாவகம். அதிபதி என்பது ஓனரு. இந்த புதன் பகவான் இந்த ஓனர் எங்க இருக்காரு, என்ன தன்மையில் இருக்காருன்னு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா? ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாவகத்தில் நிற்கும் கிரகம் சரிங்களா? பாவகத்தில் நிற்கும் கிரகம். இப்போ பாவகத்தில் நிற்கும் கிரகம் சரிங்களா? ஓகே, இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவான் வீட்டுல யாரு இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். பாவகத்தில் நிற்கும் கிரகம். பாவகத்தில் அப்படின்னா இந்த இடத்துல நிற்கும் கிரகம் அப்படின்னா யாரு இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரிங்களா? யாரு இருக்கா இந்த இடத்துல? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்காரு சரிங்களா? செவ்வாய் பகவான் இருக்காரு. சோ இப்போ பாவகத்தில் நிற்கும் கிரகம் செவ்வாய் சரியா? இப்போ பாவக அதிபதியோடு சேர்ந்த கிரகம் அப்படின்னு இருக்கு இல்லையா? பாவக அதிபதியோடு சேர்ந்த கிரகம். உதாரணத்துக்கு இப்போ இந்த சந்திரன் பாத்தீங்கன்னா இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த சந்திரன் இங்க இருக்காருன்னா ஓகே, பாவகத்தில் நிற்கும் கிரகம் செவ்வாய் பகவான் இந்த இடத்துல இருக்காரு. பாவக அதிபதியோடு சேர்ந்த கிரகம் சரிங்களா? பாவக அதிபதியோடு சேர்ந்த கிரகம். பாவக அதிபதியோடு சேர்ந்த கிரகம். அதிபதி யாருன்னு சொன்னோம்? புதன் பகவான் சொன்னோமா? அந்த புதன் பகவான் கூட யாரு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாவக அதிபதியோடு சேர்ந்த கிரகம். அப்ப புதன் பகவான் பாத்தீங்கன்னா தன் வீட்டிற்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. இந்த பாவக அதிபதி, இவர் தான் பாவக அதிபதி. இவர் கூட யாரு சேர்ந்து இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் சேர்ந்திருக்காரு சரிங்களா? சூரியன் சேர்ந்திருக்காரு. அப்ப பாவக அதிபதியோடு சேர்ந்த கிரகம் சூரியன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா? இப்போ பாவகத்தை பார்க்கும் கிரகம்
சரிங்களா. நான்காவது வந்து பாத்தீங்கன்னா பாவகத்தை பார்க்கும் கிரகம். சரிங்களா, பாவகத்தை பார்க்கும் கிரகம். சோ இந்த பாவகத்தை எந்த கிரகங்கள் வந்து பார்வையிடுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா, பாவகத்தை பார்க்கும் கிரகம். சரிங்களா, இது வந்து பாவகம். இந்த பாவகத்தை எந்த கிரகங்கள் பார்க்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து பார்க்கிறார், நேர் 7ஆம் பார்வையா பார்க்கிறார். சரிங்களா, குரு பகவான் நேர் 7ஆம் பார்வையா பார்க்கிறார். சரிங்களா, சோ அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் பார்வைகள் கிடையாது. சோ 10ஆம் பார்வையா வந்து சனி பகவான் இங்கதான் பார்ப்பாரு, இங்கே கிடையாது. சரிங்களா, அப்ப 10ஆம் பார்வையா சனி பகவான் பார்க்கல. மீதி கிரகங்களுக்கு வந்து காமனா வந்துட்டு 7ஆம் பார்வை மட்டும்தான் உண்டு. சரிங்களா, அப்போ வந்து வியாழன் அதாவது குரு பகவான் மட்டும்தான் வந்துட்டு பாவகத்தை பார்க்கிறார். சரிங்களா, லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல இருந்து குரு ஆட்சி பெற்று நடக்கக்கூடிய திசையை பார்க்கிறார். அப்ப என்னன்னா இது 6ஆம் இடம். இது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு அப்படிங்கறத சொல்றோம். அப்போ வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும். சரிங்களா, ஐந்தாவதா வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது பாவக அதிபதியை பார்க்கும் கிரகம். சரிங்களா, சோ இது வந்து பாவகத்துடைய அதிபதி. இந்த பாவக அதிபதியை பார்க்கும் கிரகம். சரிங்களா, இப்போ பாவக அதிபதியை பார்க்கும் கிரகம். சரியா, பாவக அதிபதியை பார்க்கும் கிரகம். இப்ப லக்னத்துக்கு 6ஆம் இடத்து பாவகத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா, செவ்வாய் திசைன்னு எடுத்துறான்னு சொல்லியிருக்கோம். இது அதிபதி வந்து புதன். சரிங்களா, இந்த அதிபதியை தான் இங்க கேட்டிருக்காங்க. பாவக அதிபதியை பார்க்கும் கிரகம். பாவக அதிபதி புதன் பகவான். இந்த புதன் பகவான வேற யாரும் பாக்குறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ இப்போ புதன் இங்க விருச்சிகத்துல இருக்கிறதுனால வந்து சனியோட பார்வை பார்க்க முடியாது. சனியோட 3ஆம் பார்வை வந்து இதோட அதாவது துலாத்திலேயே முடிஞ்சிடும். 4ஆம் பார்வை சனி கிடையாது இல்லையா, அதனால வந்து பார்க்க முடியல. ஓகே, அப்போ இதுவாவது திரிகோணத்துல வருது அப்படின்னா திரிகோணம் 1, 5, 9. அப்ப 5ங்கிறது 1, 2, 3, 4, 5. அப்ப இதுக்குள்ளேயே முடிஞ்சிட்டு இதுவும் பார்க்க முடியல இந்த பாவக அதிபதியை. சரிங்களா, வேற எதுவும் பார்வை இருக்கா அப்படின்னா வந்துட்டு வேற எந்த பார்வையும் இருக்கு புதன் பகவானுக்கு கிடைக்கல. சரிங்களா, அப்ப பாவக அதிபதியை பார்க்கும் கிரகம் எதுவும் இல்லை. சரிங்களா, இப்படி நம்ம எடுத்துக்கணும். பாவக அதிபதி இவரை யாராவது பாக்குறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா, அது கிடையாது. ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவாம்சத்தில் பாவக அதிபதியின் நிலை. சரிங்களா, சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராசி கட்டம் மாதிரியே பக்கத்துல ஒரு நவாம்ச கட்டம் இருக்கும் இல்லையா, சோ அந்த நவாம்ச கட்டத்துல புதன் பகவானோட நிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, புதன் பகவான் வந்துட்டு அந்த இடத்துல ஆட்சியா இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உச்சமா இருக்கலாம், முளத்திரிகலாம், அல்லது உங்களுக்கு நீசமா இருக்கலாம். சரிங்களா, அப்போ நவாம்சத்தில் பாவக அதிபதியின் நிலை என்ன அப்படின்னு தான் உங்களுக்கு அடுத்தது கேட்டிருக்காங்க, 6வது. சரிங்களா, இப்ப ராசி கட்டத்துல வந்து புதன் பகவான் வந்துட்டு பாத்தீங்கன்னா விருச்சிகத்துல இருக்காரு. சரிங்களா, இப்ப தன் வீட்டுக்கு மறைவுல இருக்காரு. சரிங்களா, தன் வீட்டிற்கு மறைவுல இருக்காரு. 8க்கும் 11க்கும் உடைய அதிபதி. சரிங்களா, 8க்கும் இந்த இடத்துல இருந்து. சரிங்களா, இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8க்கு. சரிங்களா, 8ஆம் இடத்து அதிபதியாகிறாரு. 9, 10, 11. அப்ப 8க்கும் 11க்கும் உடைய அதிபதி இங்க இருக்காரு, லக்னத்துல இருக்காருன்னு நம்ம இந்த இடத்துல லக்னம் ஆச்சும் போது சொல்லலாம். சரிங்களா, ஓகே. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7. 7வது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ பாவக அதிபதி என்ற நட்சத்திரநாதனின் நிலை. சரிங்களா, இப்போ பாவக அதிபதி நின்ற நாதன் நிலை. சரிங்களா, ஓகே. இப்போ பாவக அதிபதி இவர். இந்த புதன் பகவான் வந்துட்டு யாருடைய நட்சத்திரத்துல இருக்காங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு உதாரணத்துக்கு வந்து விசாகம் அப்படின்னு வச்சுக்கோம். சரிங்களா, குருவுடைய நட்சத்திரம் வச்சுக்கோம். இந்த குருவுடைய நட்சத்திரம் புதன் வாங்கியிருக்காரு. இந்த குரு எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா,
பாவக அதிபதி நின்று நட்சத்திரநாதனின் நிலை. சரியா? பாவக அதிபதி ஒரு நட்சத்திரம் வந்து விசாகம். இந்த விசாகம் வந்து குருவுடைய நட்சத்திரம். இந்த குரு எங்க இருக்காருன்னு கேட்டிருக்காங்க. அவர் என்ன தன்மையில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே வந்து ஆட்சியில இருக்காரு. அப்போ நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய பாவக அதிபதி வந்து அவருக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு இருக்காரு. அவரே வந்து நடக்கக்கூடிய திசையை வந்து பார்வையிடுகிறார். சரிங்களா? பார்வையிடுறாரு. அப்ப வந்து குரு நல்லா இருக்காரு, ஆட்சியில இருக்காருன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இது வந்து புதன் பகவான் வந்துட்டு விசாகம் இருக்கிறதுனால உங்களுக்கு குரு பகவான் ஆட்சியில இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஓகே. வேற ஒரு நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா நம்ம அந்த கிரகங்கள் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்து என்ன தன்மையில இருக்குன்றத பார்த்து நம்ம முடிவு பண்ணோம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாவக காரகாதிபதி நிலை. சரிங்களா? காரக அதிபதி அப்படிங்கும்போது பாவகத்துடைய காரக அதிபதி. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் காரக அதிபதி அப்படி ஒவ்வொரு கிரகங்களையும் சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து தாய்க்கு காரக அதிபதி. சரிங்களா? குழந்தைக்கு காரக அதிபதி குரு. சரிங்களா? ராகுக்கு காரகதி பாட்டன். சரிங்களா? கேதுக்கு காரக அதிபதி வந்து பாத்தீங்கன்னா பாட்டி. சரிங்களா? இப்ப சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத்தையை சொல்லுவோம், திருமணமாகாத பெண்களை சொல்லுவோம். சரிங்களா? இப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா வயதானவர்களை சொல்லுவோம். இது வந்து காரக அதிபதி அப்படின்னு டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இவங்களுக்கு இந்த கிரகம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய காரக அதிபதினு சொல்லுவாங்க. சரிங்களா? காரகாதிபதினு சேர்த்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அப்போ காரகாதிபதியின் நிலை. சரிங்களா? பாவக காரகாதிபதி. சரிங்களா? இது வந்து புதன் வந்து மாமன். சரிங்களா? புதன் வந்து மாமன். சோ இந்த இடத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி. சரிங்களா? இந்த இடத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி புதன் வந்து மாமன். சோ காரகாதிபதி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சகோதரத்தை குறிக்கும். சரிங்களா? செவ்வாய் சகோதரம். அப்ப மாமன் சகோதரர் குறிக்கும். சரிங்களா? மாமன் சகோதரம் அப்படிங்கறது குறிக்குது. சரிங்களா? மாமனையும் குறிக்குது, சகோதரத்தையும் குறிக்குது. அப்போ இதுதான் வந்து இந்த உறவுமுறை சொல்லக்கூடிய நிலைப்பாடை தான் வந்து காரக அதிபதினு சொல்லுவோம். சரிங்களா? 8வது வந்து பாத்தீங்கன்னா பாவக காரகாதிபதியின் நிலை. இப்போ அடுத்து 9வது வந்து பாத்தீங்கன்னா பாவக அதிபதி இப்போ லக்னத்திற்கு 6ஆம் இடத்து அதிபதி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இவர் தான் பாவக அதிபதி புதன். சரியா? அந்த புதன் தான் இங்க இருக்காரு. சோ பாவக அதிபதி புதன் தன் வீட்டுக்கு எந்த இடத்துல இருக்கான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப பாவக அதிபதி தன் வீட்டிற்கு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? சோ அதுதான் வந்து பாவகாதிபதி தன் வீட்டிலிருந்து நிற்கும் ஸ்தானம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தன் வீட்டிலிருந்து நிற்கும் ஸ்தானம் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸ்தானம். இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, இவரு இந்த வீட்டுடைய அதிபதி இவரு புதன் பகவான். இவர் தன் வீட்டிற்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. சரிங்களா? 6ஆம் இடத்துல இருக்காரு, மறைஸ்தானத்துல இருக்காருன்னு அர்த்தம். அப்ப இந்த வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் வந்து மறையுது அப்படின்னு அர்த்தம். அப்ப 6ஆம் இடத்து மூலியமா வந்து கிடைக்கக்கூடிய 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலை இருக்கு, சரினா வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அவரே மறைகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டுது. சரிங்களா? அப்போ தன் வீட்டுக்கு மறைகிறாரு அப்படின்ட்டு இந்த 9வது படிநிலை வந்து கூறுது. பாவகாதிபதி தன் வீட்டிலிருந்து நிற்கும் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி குறிக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு ஜாதகத்துக்கு பலன் எடுக்கிறதுக்கு இந்த 9 விதமான விவரங்களை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? பாவக அதிபதியின் தன்மை, இவர் என்ன நிலையில் இருக்காரு, பாவகத்தில் நிற்கும் கிரகம், இவரோட வீட்டுல யாரு இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். இவரோட வீட்டுல யாரு இருக்கா. சரிங்களா? அடுத்து பாவக அதிபதியோடு சேர்ந்த கிரகம், பாவக அதிபதியோடு சேர்ந்த கிரகம், இவர் பாவக அதிபதி புதன், அவர் இங்க இருக்காரு. அவர் கூட யார் சேர்ந்து இருக்கா, கூட இருந்தாலும் ஒண்ணுனா திரிகோணத்துல இருந்தாலும் ஒண்ணுனா சேர்ந்து இருக்கிறதா தான் கணக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து பாவகத்தை பார்க்கும் கிரகம், பாவகத்தை வந்து இங்க இருக்க இதான் பாவகம். சரிங்களா? இதுதான் பாவகம். இந்த பாவகத்தை எந்த கிரகம் வந்து பார்வையிடுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாவக அதிபதியை பார்க்கும் கிரகம், பாவகத்துடைய அதிபதி புதன், இந்த புதன் பகவானை யாரு பார்க்கறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நவாம்சத்தில் பாவக அதிபதி நிலை, இன்னொரு கட்டம் இருக்கு இல்லையா, அந்த கட்டத்துல புதனுடைய
நிலைப்பாடு என்ன, நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, நீசமாயிட்டாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நவாம்சத்தில் பாவக நிலை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாவக அதிபதி நின்ற நட்சத்திரநாதனின் நிலை. இவர் தான் பாவக அதிபதி புதன். இந்த புதன் யாரோட நட்சத்திரம் வாங்கியிருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதி, அந்த நட்சத்திரத்திய அதிபதி என்ன கண்டிஷன்ல இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்களா, நீசமாயிட்டாங்களா, பகையாயிட்டாங்களா, இந்த மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நீசம், ஆட்சி, உச்சம், பகை அப்படிங்கறத தான் கேட்டிருக்காங்க தன்மைட்டு. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாவக காரகாதிபதி நிலை. சோ காரகாதிபதினு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிரகங்களுடைய உயிர் காரகத்துவத்தை பேஸ் பண்ணி தான் காரகாதிபதினு வரும். சோ அது உங்களுக்கு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இப்ப சனினா வந்துட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா, சனின்னும் போது உங்களுக்கு வயதானவர்களை குறிக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா குருன்றது குழந்தையை குறிக்கும், செவ்வாய்னா சகோதரரை குறிக்கும், இப்ப சூரியன்னா தந்தையை குறிக்கும், புதன்னா மாமனை குறிக்கும். சோ இது வந்து காரகாதிபதினு சொல்லுவாங்க. அவங்களுடைய நிலையை வந்து கேட்டிருக்காங்க 8ஆம் இடத்துல. அடுத்து 9வது வந்து பாத்தீங்கன்னா பாவகாதிபதி தன் வீட்டிலிருந்து நிற்கும் ஸ்தானம். பாவகாதிபதி தன் வீட்டிற்கு எந்த இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் பலன் எடுக்க கண்டிப்பா முடியும். ஃபர்ஸ்ட் இதோட பெயர்கள் நமக்கு தெரியணும். இந்த 9 படிநிலையும் நமக்கு வந்து மைண்ட்ல இருந்துச்சுன்னா தான் ரொட்டீனியெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்க முடியும், பலன் எடுக்க முடியும். சரிங்களா? சோ உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. கண்டிப்பா வந்துட்டு வீடியோ பண்றேன். சரிங்களா? ஓகே, நன்றி.